அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா சுரேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி பைபாஸ், சேலம் டு கொச்சின் என்ஹெச் ரோட், சங்ககிரி பைபாஸில் போய்ங்கிறப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 மணி 6:45 இருக்கும். வந்துட்டோம். பவானி போயிட்டு பவானில் குளிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நைட்டு என்ன மணி எரிமேலி ரீச் பண்ணிடணும். இந்த மழை என்ன தெரியல, திண்டிவானத்துலேருந்து திண்டிவானத்தில் ஆரம்பித்த மழை சேலமும் தாண்டிட்டோம். மழைனாவே மீதியாக இருக்குது எல்லாருக்குமே. ஒரே இருளோடுக்குது. மணி 6:45 ஆகுது. மறுபடியும் முதல்ல தான் தெரியல. கடவுளே நண்பர்களே, என்னன்னு தெரியல. எங்கெங்கே மழை இருக்குதுன்ட்டு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் வந்துருக்கிறோம் சங்ககிரி பைபாஸில். நம்ம கோயம்புத்தூர் 128 பார்த்தா இன்னும் பார்த்தா ரோட்டில் மழை பெய்ஞ்சிக்குது. பிசு பிசுன்னு தூரம் போட்டுக்குது நைட்டு ஃபுல்லாக. திண்டிவனம் ஆச்சு, விக்கிரவாண்டி வந்து நிற்கணும் பார்த்தோம். உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி ஆச்சு, ஆத்தூர் ஆச்சு, சேலமும் வந்தாச்சு. சேலத்தில் சங்ககிரி வந்துட்டோம். பார்த்தா தூரம் போட்டுக்குது. அன்பு நண்பர்களே, பாருங்கள் ரோடு எப்பவும் மேகமூட்டத்தோடு இருக்குது. மறக்காமல் எந்தெந்த ஏரியாவில் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். பவானியை நோக்கி போய்க்கிறோம். சங்கமேஸ்வரர் கோயிலில் காலை ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு கோயிலான கம்பம், நம்ம தேனி கம்பம் போகிற லைனில் போகிற வண்டியெலாம் கம்பல்சரி கம்பமேட்டு வழியாக தான் போதும். இப்போ ஃப்ரெண்டுங்கெலாம் போனாங்க, எல்லா வண்டியும் கம்பமேட்டு திரும்பிட்டாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி போங்க நண்பர்களே. கம்பமேட்டில் பார்த்து ஓட்டுங்க. முன்னே போகிற வண்டியே தெரியல. பனிமூட்டம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. பனிமூட்டம்னு சொல்ல முடியல. மயில் உட்காந்து பாருப்பா, மயில் பாரு எல்லாம் ஃபுல்லாக லைனாக பாருங்க. போடு மேலே மயில் தேதா 4 மைல் இருந்துச்சு பார்த்தியா. இந்த ரோடு மேடு தான் பாரு. ரோடு மேடு ஏறி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் சபரிமலைக்கு போகிற வண்டி பார்த்திங்கன்னா எங்கள் ரோட்டில் சேலம் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி தான். நாங்கள் 2 வண்டி, இன்னும் ஒரு வண்டி தான் பார்த்தோம். வேறு வண்டியில் இல்லை. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. 27ஆம் தேதி மாலை தான் கோயில் மூடுறாங்க சபரிமலையில். வரவங்க குயிக்காக வாங்க நண்பர்களே. அப்புறம் 28, 29, 30 தான் ஓப்பன் ஆகுது. சபரிமலைக்கு வரவங்க டைம் எடுத்துக்காதீங்க, குயிக்காக வாங்க. 27ஆம் தேதி மாலை கோவில் நடை சாத்தப்படுகிறது.